ஹலோ ஆல் விஜய் பாரு வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அவங்களோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டில். ஸோ என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் இருந்து வந்தாங்கல்ல அந்த ஒரு கிளிப். ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பும்போது பாரு தனியாக தானே வந்தாங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக நடந்து வர ஒரு வீடியோ. அது வந்து ரொம்பவே வைரல் ஆயிடுச்சு இல்லையா. பிக் பாஸ்லேருந்து வெளியே அனுப்பும்போது பார்வதியை வந்து அட்லீஸ்ட் ஒரு ஹக் கொடுக்க கூட யாருமே வந்து வெளியே வரல. எல்லாருமே வந்து உள்ளே தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ இதை பற்றி நம்ம சேனலில் நம்ம நிறைய பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் அதே பாரு இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபினாலேக்கு வந்து வரும்போது அவங்களுக்காக அந்த அரங்கமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. யோசிச்சு பாருங்கள், எப்படி வெளியே போன பாரு இப்போ வந்து அவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக அவ்வளோ வந்து ஆட்டிடியூடாக வந்து செம்மையாக வந்து நடந்து வராங்க. அதுவும் விஜய் சேதுபதியை வந்து வெயிட் பண்ணுறாங்க. அவரோட ஷோ வந்து ஸ்டார்ட் ஆகி கடைசி ½ தான் வந்து பாரோட என்ட்ரி. அப்போ அவ்வளோ நேரம் பாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பினவங்களே வந்து தாம்பூலம் வச்சு அழைக்கிற மாதிரி இருந்தது பாருவோட ரீஎன்ட்ரி. பாருவை இப்படி யாருமே இல்லாமல் வெளியே அனுப்பிட்டாங்களே, ஒருத்தர் கூட போகலையேன்னு சொல்லிட்டு எத்தனையோ ஃபேன்ஸ் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க நம்ம சேனலில். அது மட்டும் இல்லை, நிறைய வீடியோஸ்லாம் வந்து பல சேனலில் வந்து போட்டுகிட்டே இருந்தாங்க. ஒருத்தருக்கு கூட மனசாட்சியே இல்லையாடா. தப்போ ரைட்டோ பார்வதி ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க. அவங்க வீட்டில் இருந்து கிளம்பும்போது அட்லீஸ்ட் அவங்கள வந்து கன்சோல் பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தர் போயிருக்கலாமேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருந்தி வந்து எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அதே பாரு வந்து இப்போ ரீஎன்ட்ரி கொடுத்த போது எப்படி இருந்தது பாருங்களேன். மக்கள் மத்தியில் வந்திருக்காங்க. வீட்டில் என்ன ஹவுஸ்மேட்ஸ் என்ன எனக்கு வெயிட் பண்ணுறது, எனக்கு மக்கள் இருக்காங்க. அந்த ஒரு இதில் தான் வந்து பாரு வந்து ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. இந்த சீசன் 9 ஃபினாலேயில் யார் வின்னர் அப்படி வந்து அந்த ஒரு டிஸ்கஷனே போல. ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு வின்னர் தான் நம்மளுக்கு தெரியும் யாருன்னு சொல்லிட்டு. அதனால ஆனால் பாரு வருவாங்களா இல்லையா, இந்த ஃபினாலேக்கு பாரு வருவாங்களா, அதுதான் வந்து டாப் டிஸ்கஷனாக வந்து சோஷியல் மீடியாவில் சாட்டர்டே சண்டே வந்து போயிட்டே இருந்தது. வருவாங்க மாட்டாங்க அந்த மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ கடைசியில் எபிசோடும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதாவது ஃபினாலே எபிசோடும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ கூட ஐயோ நம்ம பாரு வரமாட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வருத்தப்பட்டுட்டு இருந்தோம். ஆனால் எபிசோட் ஸ்டார்டிங்கில் கமருதினை வர வச்சாங்க. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி வாயாலே வந்து சொல்ல வச்சாங்க, நான் பாரு கூப்பிட்டேன், அவங்க தான் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம பாருக்கு வந்து சென்ட் ஆஃப் கூட கொடுக்காம ரெட் கார்டு கொடுத்து அப்படியே வந்து எதுவுமே பேசாமல் போனவர் தான் விஜய் சேதுபதி. அவர் வயாலேயே வந்து பாரு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கூப்பிட்டாங்க பாருங்களேன். அதுதான் வந்து கெத்துன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு மொமெண்ட்லாம் வந்து எந்த ஒரு சீசன்லேயும் கிடையாது. ஏன்னா இதுக்கு வின்னர் அனௌன்ஸ் பண்ணுறதை விட செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆடியன்ஸான நாம் வந்து 2 வாரமாக வந்து போராடிட்டு இருந்தோம். பாரு வந்து அந்த ரெட் கார்டு வந்து ரிவோக் பண்ணணும், அவங்கள கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு. கடைசியில் நடந்துச்சு பாருங்களேன். யார் வந்து பாரு அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்பிச்சாங்களோ, வெளியே அனுப்பும்போது ஒருத்தர் கூட வந்து திரும்பி பார்க்கலையோ, பாருவோட ரீஎன்ட்ரிக்கு வந்து அவ்வளோ ஒர்த்து, செம்ம வேல்யூ. ஃபினாலே நடந்துட்டுருக்கு. டாப் 3 உள்ளே இருக்காங்க. ஆல்ரெடி ஒரு பர்சன் வந்து எலிமினேட் ஆகி கண்டஸ்டன்ட் மத்தியில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து ஆடியன்ஸ் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ் கண்டஸ்டன்ட்லாம் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு நடுவில் தான் வந்து இப்போ வந்து நம்ம பாரு வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க பாருங்களேன். செம்ம. விஜய் சேதுபதி ஸ்டேஜுக்கு கூப்பிட்ட உடனே பாரு வந்து நடந்து வந்தாங்க பாருங்கள். அந்த ஒரு ஸ்டைலு, அந்த ஒரு வாக்கிங் ஸ்டைல் இருக்குல்ல, சான்ஸ் இல்லைன்னா அந்த அளவுக்கு வந்து கான்ஃபிடெண்ட்டாக போல்டாக ஸ்ட்ராங்காக வந்தாங்க. எப்படி தலை குனிஞ்சு அசிங்கப்பட்டு ஒருத்தர் கூட சென்ட் ஆஃப் பண்ண முடியாமல் வெளியே போனாங்களோ, திரும்பி வரும்போது அந்த அளவுக்கு வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டாக ஒரு போல்டாக வந்து, அதாவது வின்னருக்கு ஈக்குவலாக, வின்னர்லாம் என்னவங்க சப்ப மேட்ரு அந்த மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு வந்து கிரேஸ்ஃபுல்லாக வந்து அவங்க ஒரு வாக் போட்டாங்க பாருங்களேன். பாரோட கான்ஃபிடென்ஸ்க்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். இதே வார்த்தை தான் வந்து கனியும் சொல்லியிருந்தாங்க. வீட்டுக்குள்ளே போகும்போது காரில் வந்து அவங்க தனியாக இருந்தாங்கல்ல, அவங்களோட ஒரு கான்ஃபிடென்ட் போல்டு எல்லாத்துக்குமே வந்து ஹேட்ஸ் ஆஃப். அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த ஸ்டோரி தான் வந்து பாரு வந்து அவங்களுடைய இன்ஸ்டா அக்கௌண்ட்டில் போட்டிருக்காங்க. அசிங்கப்பட்டு வெளியே வர்ற பிக்சர், அதே மாதிரி கிரேஸ்ஃபுல்லாக வந்து ஸ்டேஜில் வந்து கூப்பிட்றாங்க பாருன்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது அவங்க வந்து வர்றாங்க. ஸோ அதுக்கு என்ன கேப்ஷன் போட்டிருக்காங்கன்னா, கிரேட்ஃபுல் பியாண்ட் வேர்ட்ஸ், திஸ் சாப்டர் எண்ட் வித் கிராட்டிடியூட் மூவிங் அஹெட்னு சொல்லிட்டு வந்து ஒரு கேப்ஷன் ஒன்று போட்டிருக்காங்க. என்னென்னா வார்த்தைகளால் சொல்ல முடியல இந்த இமோஷன். அதே மாதிரி இந்த சீசன் எண்ட் ஆகிறது ஒரு பெரிய நன்றி கடனோட அந்த மாதிரி வந்து போட்டிருக்காங்க. இதிலேருந்து மூவ் ஆன் பண்ணிட்டேன் அந்த மாதிரி ஒரு கேப்ஷன் வந்து போட்டு இந்த 2 வீடியோ வந்து கிளப் பண்ணி போட்டிருக்காங்க. செம்ம ஹாப்பியாக இருக்கு இப்போ.